ஃப்ரெண்ட்ஸ், டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சிறுதானிய கஞ்சி ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குதிரைவாலி அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அடுத்து இதோட 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 5 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் குதிரைவாலி அரிசிக்கு 6 டம்ளர் அல்லது 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்ட பிறகு ஒரு அரை கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்க நேரம் இல்லாதவங்க தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான ஆரோக்கியமான குதிரைவாலி கஞ்சி ரெடி.